நம்முடைய விசுவாசத்திற்கு நங்கூரமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்தினுடைய தலைப்பு கலக்கம் அல்ல, ஆனால் கவனம். டோன்ட் worry but watch. எபிரேயர் 6ஆம் அத்தியாயத்தில் 11ஆம் வசனம் முதல் 20ஆம் வசனம் வரை நான் வாசிக்கிறேன். நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்கிறவர்களை பின்பற்றுகிறவர்களாயிருந்து உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு பரியந்தம் அப்படியே ஜாக்கிரதையே காண்பிக்க வேண்டும் என்று ஆசையாயிருக்கிறோம். ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணிய போது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியினாலே தமது பேரில் தானே ஆணையிட்டு, நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். மனிதர் தங்களிலும் பெரியவர்கள் மேல் ஆணையிடுவார்கள். உறுதி பண்ணும்படிக்கு ஆணையிடுதலே சகல விவாதத்திற்கும் முடிவு. அந்தபடி தேவனும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களுக்கு தமது ஆலோசனையின் மாறாத நிச்சயத்தை பரிபூர்ணமாய் காண்பிக்கும்படி சித்தமுள்ளவராய் ஓர் ஆணையினாலே அதை திடப்படுத்தினார். நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு 2 மாறாத விசேஷங்களினால் நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படிக்கு எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் அப்படி செய்தார். அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள்ளாக போகிறதுமான ஆத்தும நங்கூரமாய் இருக்கிறது. நமக்கு முன்னோடினவராகிய இயேசு மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி நித்திய பிரதான ஆசாரியராய் நமக்காக அந்த திரைக்குள் பிரவேசித்திருக்கிறார். நமது இன்றைய மனன வசனம் 2 தீமோத்தேயு 1ஆம் அத்தியாயம் 12ஆம் வசனம். நான் விசுவாசித்திருக்கிறவர் யார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயித்தும் இருக்கிறேன். I know whom I have believed and I am convinced that he is able to guard that which I have entrusted to him for that day. கிறிஸ்தவ வாழ்விலே இந்த நாட்களிலே பின்மாற்றம் மிகவும் சாதாரணம். ஏராளமான கிறிஸ்தவர்கள் தங்களுக்கு தெரிந்தோ தெரியாமலோ பின்மாற்றமான ஒரு வாழ்விலே வாழ்கிறார்கள். அதற்கு முக்கியமான ஒரு காரணம் அவர்களை அறியாமல் அவர்களுடைய வாழ்க்கைக்குள்ளே நுழைந்துவிட்ட அசதிதான். நாம் பின்மாறாமல் இருக்க வேண்டுமானால் அசதியாயிராமல் கவனமாய் விழிப்பாய் இருக்க வேண்டும். போனால் போகட்டும் போடா என்று வாழ்பவன் கிறிஸ்தவனாக இருக்க முடியாது. கிறிஸ்தவ வாழ்வு ஒரு பந்தயம், கிறிஸ்தவ வாழ்வு ஒரு போராட்டம், கிறிஸ்தவ வாழ்வு ஒரு யுத்தம். இதில் கவனமாயிராமல் யாருமே வெற்றி பெற முடியாது. கவனமாய் இருப்பது என்றால் என்ன என்பதற்கு நாம் இப்பொழுது வாசித்த எபிரேயர் 6ஆம் அத்தியாயத்திலே 3 படிப்பினைகள் உண்டு. அவற்றை நாம் சுருக்கமாக பார்ப்போம். கவனம் என்றால் என்ன? கிறிஸ்தவ வாழ்க்கையிலே கவனம் என்றால் என்ன? அது நம்பிக்கையின் பரிபூர்ண நிச்சயம் என்று 12ஆம் வசனம் சொல்லுகிறது. மரணமானாலும் வாழ்வானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறு எந்த படைப்பானாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவில் உள்ள கடவுளுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க முடியாது என்று நாம் நமக்குள்ளே நிச்சயித்துக் கொள்ள வேண்டும். இதுதான் நம்பிக்கையின் பூரண நிச்சயம் என்பது. இதுதான் கடவுள் மீதுள்ள நம்பிக்கை. நம்மீதுள்ள நம்பிக்கை அல்ல. அநேக சமயங்களிலே நாம் விழுந்து போவது, பின்மாறி போவது, நம்முடைய திறமைகளையும் நம்முடைய தாளந்துகளையும் நம்முடைய பலத்தையுமே நாம் நம்பிவிடுவதுதான். கடவுள் நம்மை அழைத்தார், தொலைத்து விட அல்ல, முடிவிலே நம்மை கொண்டு கரை சேர்க்க.
அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று இயேசு அழைத்திருக்க, இக்கரையை விட்டவர்களை நடுக்கடலிலே அவர் அவிழ்ந்து போக அனுமதிப்பாரா? நம்முடைய வாழ்வில் ஒருவேளை நம்முடைய வாழ்வு பாதையிலே குற்றங்கள், குறைவுகள், பிரச்சனைகள், தோல்விகள், கேள்விகள் ஏராளம் வரலாம். ஆனால் இவை ஒன்றாவது நம்முடைய உள்ளான நம்பிக்கையை அசைத்துவிட நாம் இடம் கொடுக்க கூடாது. ஏனென்றால் பிலிப்பியர் 1 அத்தியாயம் 6 வசனத்திலே பவுல் அப்போஸ்தலன் இவ்விதமான ஒரு திருவாக்கை நமக்கு தந்தார். உங்களில் நல்ல செயலை தொடங்கியவர் அதை இயேசு கிறிஸ்து நாள் மட்டாக முடிய நடத்தி வருவார். எனவே கலக்கம் ஆனால் கவனம் வேண்டும். அடுத்து கவனம் என்றால் பொறுமையும் நிறைந்த நம்முடைய முன்னோடிகளை பார்த்து அவர்களைப் போல நடந்து நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுதல். இதை 11 அத்தியாயத்திலே 11 வசனத்திலே வாசிக்கிறோம். அப்படியே 15 வசனத்திலே ஆபிரகாம் பொறுமையாயிருந்து வாக்கு பண்ணப்பட்டதை பெற்றான் என்று நாம் வாசிக்கிறோம். எபிரேயர் 11 மேகம் போன்ற திரளான சாட்சிகள். அவர்கள் எல்லாரும் எதற்காக இருக்கிறார்கள்? நாம் ஓட்டத்தை வெற்றியோடு ஓடி முடிக்க நமக்கு உற்சாகம் ஊட்டுகிற, கைதட்டி நம்ம என்கரேஜ் பண்ணுகிற ஒரு சூழ்நிலையை அவர்கள் உருவாக்குகிறார்கள். மட்டுமல்ல, கடவுள் நமக்கு மேல் சில தலைவர்களை வைத்திருக்கிறார். ஒருவேளை அது சபை போதகராக இருக்கலாம், ஒரு ஊழிய நிறுவனத்தில் இருந்தால் அந்த சங்க தலைவர்களாக இருக்கலாம், அல்லது நம்முடைய ஜபக்குழுவினுடைய தலைவர்களாக இருக்கலாம், அல்லது நம்முடைய பகுதியில் உள்ள ஒரு மூத்த சகோதரனாக இருக்கலாம். இவர்களிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இவர்களிடத்திலிருந்து நாம் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான நல்ல ஆலோசனைகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். மிஷனரி சரிதைகளையும் பழங்கால பசுத்தவான்களுடைய வாழ்க்கையையும் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு வாசிக்க வேண்டும். இன்றைய கிறிஸ்தவரிடத்திலே இந்த மிஷனரி பயோகிராபிஸ் வாசிக்கிற பழக்கமே இல்லை. ஏதோ 1-2 சுகமளிக்கும் பத்திரிகைகளை வாசித்து விட்டு முடித்து விடுகிறார்கள். பழங்கால பரிசுத்தருடைய வீரம், அவர்களுடைய விசுவாசம், அவருடைய துணிச்சல், அவர்களுடைய தியாகம், அவர்கள் எப்படிப்பட்ட பாடுகளின் வழியாக போனார்கள் என்று பயோகிராபிஸ், சரிதைகள், சுயசரிதைகள், ஆட்டோபயோகிராபிஸ் எடுத்து ஒவ்வொரு மாதமும் ஒரு சரிதை அல்லது சுயசரிதையாவது நீங்கள் வாசியுங்கள். உங்களுடைய விசுவாசத்திலே மெருகேற்றப்படுவதை நீங்கள் உணர்வீர்கள். அவை நம்முடைய விசுவாசத்தை அனல் மூட்டி எழுப்பிவிடும். நமது கடவுள் ஏதோ ஒரு சில ஆண்டுகளாக திருச்சபையிலே அசைவாடி கொண்டிருக்கிறார் என்று அல்ல. அவர் எப்பொழுதுமே அமைதியா இருந்ததல்ல. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக கோடிக்கணக்கான மக்களை வழி பிசகாமல் அவர் நடத்தி வந்திருக்கிறார். அதையெல்லாம் நம்முடைய கண்களுக்கு முன்னால் நிறுத்தும் பொழுது நமக்கு உற்சாகம் உண்டாகும். எனவே கலக்கம் வேண்டாம், ஆனால் கவனம் வேண்டும். மூன்றாவது கவனமாய் இருத்தல் என்றால் கடவுளுடைய பிரசன்னத்திற்குள் ஒளிந்து விடுதல், கடவுளுடைய பிரசன்னத்திற்குள் அடைக்கலம் புகுதல், சரணடைதல். இதைத்தான் இந்த 6 அத்தியாயத்தின் 18 முதல் 20 வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். அவரில் நமக்கு நிறைந்த ஆறுதல் உண்டாம். அதாவது நிறைந்த பாதுகாப்பும் அமெரிக்கையான ஒரு நிலையும் மனநிலையும் அவருக்குள் நமக்கு கிடைக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். அவரது முன்னிலையில் நிச்சயம் உண்டு, திட நம்பிக்கை உண்டு. சத்துரு நம்மை துரத்துவான். ஆனால் வசனம் சொல்லுகிறது நீதிமொழிகள் 18:10 சத்துரு துரத்தும் பொழுது நீதிமான் கர்த்தருடைய நாமமாகிய பலத்த துருகத்திற்குள் ஓடி அவன் சுகமாய் தங்கி இருப்பான். கடவுளுக்குள் ஒளிந்து கொண்ட நம்மை பிசாசு தொடவே முடியாது. கடவுள் நமக்கு அடைக்கலமானவர், கடவுள் நமக்கு அரணானவர். எனவே கலக்கம் வேண்டாம், ஆனால் கவனம் வேண்டும். கவனம் என்றால் நிச்சயம், கவனம் என்றால் பிறருடைய முன்மாதிரியை பின்பற்றுவது, கவனம் என்றால் ஆண்டவருடைய அடைக்கலத்திற்குள்ளே அமர்ந்திருத்தல். சகோதரி சாராள் நவரோஜி நம்ம எல்லாரும் விரும்புகிற ஒரு அழகான பாடலை பாடினார்கள். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரம சிலாக்கியமே. ஆகஸ்டஸ் டாப்லேடி என்ற 17ஆம் நூற்றாண்டு பரிசுத்தவான் இப்படியாக நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடலை ஏற்றினார்கள். பிளவுண்ட மலையே புகலிடம் ஈயுமே, பக்கம் பட்ட காயமும் பாய்ந்த செந்நீர் வெள்ளமும் பாவதோஷம் யாவையும் நீக்கும்படி அருளும். கலக்கம் வேண்டாம், கவனம் வேண்டும்.
நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயத்தும் இருக்கிறேன். ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே, உமக்குள்ளே எங்களுக்கு அடைக்கலம் உண்டு. உம்மிலே எங்களுடைய விசுவாசத்திற்கு நங்கூரம் உண்டு. உமக்குள்ளே நாங்கள் கலக்கம் கொள்ள வேண்டிய அவசியமில்லை. கவனமாயிருந்தால் போதும். உம்முடைய 2 கரங்கள், உம்முடைய 2 செட்டைகள், உம்முடைய 2 கண்களின் பார்வைக்குள்ளே நாங்கள் இருக்கும் பொழுது சத்துரு எங்களை தொட முடியாது. கர்த்தர் எங்கள் பட்சத்தில் இருந்தால் எங்களுக்கு விரோதமாய் இருப்பவன் யார் என்று நாங்கள் மார்த்தட்டி சவாலிட முடியும். இந்த நாளிலே நாங்கள் தியானித்த இந்த தியானத்தின் மூலமாக கர்த்தாவே, சோர்வுற்ற எங்களுடைய உள்ளங்களை இது உற்சாகப்படுத்தியதற்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். பின்மாற்றத்திற்கு சற்றும் இடம் கொடுக்காதபடி, கலக்கத்திற்கு கொஞ்சம் கூட வாசலை திறக்காதபடி கவனமாய் முன்னேறிக்கொண்டே இருக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும். பிளவுண்ட மலையே புகலிடம் தாருமே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.